திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். ஆத்தமனையாள் அகத்தில் இருக்கவே காத்தமனையாளை காமுறும் காளைய காய்ச்ச பலவின் கனி உண்ணமாட்டாமல் ஈச்சம் பழத்துக்கு இடருற்றவாறே. திருச்சிற்றம்பலம். ஆத்தமனையாள் அகத்தில் இருக்கவே என்று தொடங்கும் பாடலை பார்க்கலாமா? அறம் முதலிய நான்கிற்கும் ஒரு துணையாய் அமைந்த மனைவி தன் இல்லத்தில் இருக்க, அவளை விடுத்துவிட்டு பிறன் தனது இல்லத்துள் வைத்து பாதுகாக்கின்ற மனைவியை கூடுதற்கு விரும்புகின்ற எருமை போலும் மாந்தரது தன்மை தனது தோட்டத்தில் காய்த்து கனிந்துள்ள பலாப்பழத்தை உண்ண விரும்பாமல் அயலான் புழக்கடையில் உள்ள ஈச்சம்பழத்தை உண்பதற்கு களவினை மேற்கொண்டு துன்புறும் தன்மை போல் இருக்கிறது என்று அழகாக திருமூலர் விளக்குகிறார். இந்த பாடல் மிகச்சிறந்த ஒரு தத்துவத்தை எளிய இல்லற உதாரணம் மூலம் விளக்குகிறது. இது பெரும்பாலும் முறையற்ற உறவு அல்லது புலன் இன்பம் பற்றிய பாடலாக தோன்றினாலும் இதன் உள்ளே ஆழமான ஆன்மீக பொருள் இருக்கிறது. அதை பார்க்கலாம். ஆத்தமனையாள் அகத்தில் இருக்கவே என்று கூறுகிறாரே. ஆத்த என்றால் என்ன? அன்பான அல்லது உண்மையான என்று பொருள். தன் வீட்டிலேயே அன்பான மனைவி ஒருத்தி இருக்கும் பொழுது காத்த மனையாளே காமுறும் காளைய, வெளியே பிறர் பாதுகாப்பில் இருக்கும் பெண்ணை, அதாவது பிறன் மனைவியை விரும்பி அலையும் இளைஞர்கள் செய்யும் செயல் எப்படிப்பட்டது தெரியுமா? காய்ச்ச பலாவின் கனியுண்ண மாட்டாமல், வீட்டில் பழுத்து தொங்குகிறதாம் சுவையான இனிப்பான பலாப்பழம், அதை சாப்பிட தெரியாமல் ஈச்சம்பழத்து கிடருற்றவாறே. காட்டில் முட்கள் நிறைந்த ஈச்சமரத்தில் இருக்கும் சிறிய சதைப்பற்ற ஈச்சம்பழத்தை பறிக்கப் போய் முள் குத்தி துன்பப்படுவதை போல் இருக்கிறதாம். எவ்வளவு அழகாக கூறுகிறார் பாருங்கள். திருமூலர் இந்த பாடலில் வெறும் இல்லற ஒழுக்கத்தை மட்டும் சொல்லவில்லை, இதை பேரின்பம் என்ற கோணத்திலும் நாம் பார்க்க வேண்டும். ஆத்தமனையாள் என்பது என்ன? நம் உடலுக்குள்ளேயே இருக்கும் ஆன்மா அல்லது நம் உள்ளே உரையும் இறைவன். காத்தமனையாள் என்றால் வெளியில் நாம் தேடும் அழியக்கூடிய உலக இன்பங்கள், பணம், புகழ், சிற்றின்பம் என்று இருக்கிறதே அவைகள். பலாப்பழம் என்றால் நமக்குள்ளே இருக்கும் ஆத்மா ஆனந்தம், பேரின்பம். ஈச்சம்பழம் என்றால் வெளியுலகில் கிடைக்கும் அற்பமான துன்பம் கலந்த சிற்றின்பங்கள். அதாவது தனக்குள்ளேயே இருக்கும் எல்லையற்ற பேரின்பத்தை விட்டுவிட்டு மனிதன் வெளியுலகில் சிற்றின்பத்தை தேடி அலைந்து துன்பப்படுகிறான் என்பதே இதன் கருத்தாகும். கையில் வெண்ணெய் இருக்கும் பொழுது நெய்க்கு அலைந்தவன் போல்தான் இருக்கிறது. ஒரு கதையை பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் ஒரு மனிதன் இருந்தான். அவன் வீட்டில் ஒரு பசுமாடு இருந்தது. அவனது மனைவி தினமும் அந்த பசுவின் பாலை கறந்து காய்ச்சி தயிராக்கி மத்தினால் கடைந்து சுவையான வெண்ணெயை திரட்டி வைப்பாள். அந்த வெண்ணெய் மிகவும் சத்தானது, சுவையானது. ஆனால் அந்த மனிதனுக்கு தன் வீட்டில் கிடைக்கும் வெண்ணெயின் மதிப்பு அவனுக்கு தெரியவே இல்லை. அவன் ஊர் ஊராக அலைந்து எங்கோ காட்டில் விளையும் காட்டுப்பழங்களை தேடி சென்றான். வழியில் முட்கள் அவனை கீறின, கற்கள் கால்களை பதம் பார்த்தன. பல மைல் தூரம் நடந்த கடைசியில் சில காய்ந்த ஈச்சம்பழங்களை மட்டுமே அவனால் பறிக்க முடிந்தது. அந்த பழத்திலோ சதை குறைவு, கொட்டைதான் அதிகமாக இருந்தது. வீட்டிற்கு திரும்பிய அவன் பசியாலும் காயங்களாலும் சோர்ந்து போயிருந்தான். அவனது மனைவி அவனிடம், ஏன் இப்படி அலைகிறீர்கள்? வீட்டில் இதோ பலாப்பழம் போன்ற சுவையான வெண்ணெய் இருக்கிறதே, இதை சாப்பிட்டாலே உங்கள் பசி அடங்குமே என்றாள். அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது, தன்னிடம் இருப்பதை கொண்டாடாமல் எங்கோ இருப்பதை தேடி அலைந்தது தன்னை அறியாமை என்று. இதன் நீதி என்ன? அமைதியும் ஆனந்தமும் நமக்குள்ளேயே இருக்கின்றன. அதை விடுத்து வெளியுலக இன்பங்களை தேடி அலைவது பலாப்பழத்தை விட்டுவிட்டு ஈச்சம்பழத்திற்கு ஆசைப்படுவது போன்றது. எவ்வளவு நல்ல கருத்து பாருங்கள். ஆத்தமனையாள் அகத்தில் இருக்கவே காத்தமனையாளை காமுறும் காளையர் காய்ச்ச பலாவின் களி உண்ண மாட்டாமல் ஈச்சம்பழத்து கிடருற்றவாறே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.